வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. நம்ம இன்னைக்கு விநாயகர் வழிபாடு, அதனால் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள், அதை இன்னைக்கு பார்ப்போம். இதில் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது பல நூற்றாண்டு காலமாக தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஔவையார் விநாயகரை பற்றி பாடியிருக்காங்க, அருணகிரிநாதர் விநாயகரை பற்றி பாடியிருக்கார், இப்படி பல பேரும் பாடியிருக்காங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட விநாயகரை பற்றி பார்க்க போகிறோம். அது கற்பக விநாயகர், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். என்ன அப்படி பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு ஒரு தனி சிறப்பு? எல்லா ஊர்லேயும் விநாயகர் இருக்காரு அப்படின்னா உண்மையிலே அது தனி சிறப்பான விநாயகர் தான். முருகனுக்கு அறுபடை கோயில்கள் இருக்கிற மாதிரி விநாயகருக்கும் அறுபடை கோயில்கள் உண்டு. அதில் கற்பக விநாயகரும் ஒரு விநாயகர், 5வது படையாக வரும். இந்த விநாயகர் கற்பக விநாயகர், இந்த கற்பகம் அப்படிங்கிற இந்த சொல்லே சுபிட்சம், மங்களம், பொருள் வரவு, செல்வம், இந்த மாதிரியான விஷயத்தை பொருள்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த காமதேனு, கற்பகம், கற்பக விருட்சம், இதெல்லாம் செல்வ நிலையில் ஒரு உயர்வை கொடுக்கும். இது குபேர சம்பத்துக்களில் ஒன்று, நவநிதிகளில் ஒன்றா சொல்லுவாங்க. அதில் இந்த கற்பகாம்பாள் அப்படின்னு பெயர் உண்டு. சுக்கிரனுக்கான ஒரு கோயில் கஞ்சனூர், அந்த கஞ்சனூரில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேர் கற்பகாம்பாள். சென்னை மயிலாப்பூரில் கற்பகாம்பாள். இந்த கற்பகம் அப்படின்னாலே செல்வ நிலையில் ஒரு உயர்வை தரக்கூடிய ஒரு சொல் தான். இப்போ இந்த பெயரை கொண்ட ஒரு தெய்வம் கற்பக விநாயகர். இந்த கற்பக விநாயகரை வணங்குறதுனால நமக்கு எவ்வளோ நற்பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு என்னுடைய அப்பா வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு சிறு சம்பவம். பொதுவாக அதை நான் சொல்கிறேன். பொதுவாக விநாயகர் வழிபாடை ஜோதிட ரீதியாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, கேது அப்படிங்கிற ஒரு கிரகத்தால் பாதிப்பு ஏற்படும் சமயத்தில் விநாயகர் வழிபாடை எல்லா ஜோசியக்காரங்களும் சொல்லுவாங்க. கேது திசையோ, கடுமையான பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு திசையோ வந்தால் விநாயகர் வழிபாடு உண்டு. அதே மாதிரி காணாபத்தியம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு முக்கியமான விஷயம். அதில் கணபதியால் நம்ம தொழுது பல காரியங்களை ஜெயிக்க முடியும். கணபதி வழிபாடில் நிறைய கணபதி இருக்காங்க. கணபதியே நிறைய பேர் கொண்ட கணபதி இருக்காங்க. சிப்ரபிரசாத கணபதி, வல்லப கணபதி, உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு நிறைய பேர் கொண்ட கணபதி இருக்காங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கணபதி கற்பக விநாயகர். 2 கரங்களோடு வலம்புரி விநாயகராக காட்சி அளிக்கக்கூடிய இந்த கற்பக விநாயகர், இவரை வணங்குவதால் செல்வ நிலையில் நல்ல ஒரு உயர்வை பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை, ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அநேகமாக இது ஒரு 96 நடந்த சம்பவமாக இருக்கணும். எங்கள் அப்பா அவர் வாழ்ந்த காலத்தில் அவரிடம் ஜோதிடம் பார்க்க வந்தவர்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பிஸ்னஸ் மேன், நல்ல ஃபைனான்சியலி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் தன்னுடைய மகனுக்கு ஒரு வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணுறார். அவங்களும் நல்ல ஃபேமிலி, பெரிய செல்வந்தர் அப்படிங்கிற நிலையில் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள் போகுது. ஒரு 6 அல்லது 8 மாதம் தான் இருக்கும். அந்த செல்வந்தருக்கு செய்யக்கூடிய பிஸ்னஸில் ஒரு சரிவு. அவரால் அதை சமாளிக்க முடியல. அவரும் சிறிது காலத்தில் காலமாயிடுறார். அந்த பொறுப்புகள் அந்த மகனுக்கு சேர்கிறது. அவர் கல்யாணமாகி ஒரு 8 மாதம் 9 மாதத்துக்குள்ளே அவருக்கு பெரிய பொறுப்புகள்லாம் வருது. அவங்க அப்பாவுடைய பிஸ்னஸை பார்த்து பழகி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த பெரிய ஒரு கடன் சுமை, பிஸ்னஸில் லாஸ், இதை அவரால் சமாளிக்க முடியல. அப்போது வீடு அடமானத்துக்கு போகுது, காரு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வித்துடுறாங்க. இப்போ இளம் வயது கல்யாணமான ஒரு தம்பதியர் இவங்க. மன வாழ்க்கையில் அவங்களுக்கு அப்போ ஒரு கசப்பு ஏற்படுது. அந்த சம்பந்தம் பண்ண அந்த பெண் வீட்டுக்காரங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் பெரிய பள்ளம் விழுந்துருது. இந்த காலகட்டத்தில் என்னுடைய தகப்பனார்
அந்த தம்பதியருக்கு, அந்த நபருக்கு அவர் சஜஸ்ட் பண்ண ஒரு கோயில் என்னன்னா கற்பக விநாயகர் ஆலயம். அந்த கற்பக விநாயகரை போய் தவறாது பார்த்துட்டு வாங்க. 21 முறை வணங்கிட்டு வருவது அல்லது 21 முறை சுற்றி வருவது, வலம் வருவது அப்படிங்கிறது ஒரு விஷயமாக அவர் சஜஸ்ட் பண்ணார். அதே மாதிரி அவரும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை பார்த்துட்டு வந்தார், தரிசனமும் பண்ணிட்டு வந்தார். அவர் என்னென்னா, என்னோட அப்பா எல்லாருக்கும் சொல்லுவார், கற்பக விநாயகருடைய தங்க கவசம் போட்ட ஃபோட்டோவை வாங்கி வீட்டில் வச்சு வணங்குங்க அப்படிம்பாரு. அதே மாதிரி அவரும் வணங்கிட்டு இருந்தார். கொஞ்ச நாளில் பிஸ்னஸ் கொஞ்சம் டெவலப் ஆச்சு. இவர் பண்ண அதே டைப் ஆஃப் பிஸ்னஸ் உள்ள ஒருத்தர் இவரை ஒரு அட்வைசராக வச்சுக்கிறதுக்காக அவரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு சேலரி போட்டு கொடுத்து அவர் வேலைக்கு போக ஆரம்பித்தார். ஒரு வருடம் 2 வருடத்தில் திருப்பி அவருக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. திருப்பி அவர் பிஸ்னஸ் ஆரம்பித்தார். மேலே வந்துட்டாங்க. அவங்க ஃபேமிலியிலையும் ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு அவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தது. இப்போ அவங்கெல்லாம் நல்ல நிலைமையில் இருக்காங்க. இன்றும் என்னை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா இப்போ இல்லைனாலும் அந்த பழைய நினைவுகளோடு இங்கே பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது எந்த கணபதியை வணங்கினாலும் அந்த செல்வ நிலையில் உயர்வு வரத்தானே வேணும். அது ஏன் கற்பக விநாயகருக்கு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு அப்படின்றத நான் என்னுடைய திருத்தகப்பனாரிடம் கேட்டபோது, அதாவது குபேரனுடைய திசை வடக்கு. இந்த கற்பக விநாயகர் கற்பகத்தன்மையோடு வடக்கு முகமாக பார்த்து வலம்புரி விநாயகராக இருப்பதே அதற்கு சிறப்பு அப்படிங்கிறத புரிய வச்சார். அப்போது குபேர சம்பத்து கிடைக்கிது. அதை விட ஒரு மன வாழ்க்கையில் ஒரு கசப்பான நிலையில் இருந்தாங்க. ஏன்னா அவங்க சிறு வயது இருக்கும்போதே பிஸ்னஸில் ஒரு பெரிய லாஸை சந்தித்ததுனால அவங்களால மன வாழ்க்கையில் ஒரு திருப்திகரமாக இருக்க முடியல. ஆனால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு மன வாழ்க்கையில் ஒரு திருப்தி கிடைச்சது. அப்போ குடும்பத்தில் ஏதோ கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு, பிரிவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் கூட இந்த கணபதியை வணங்குவதால் குடும்பம் ஒற்றுமையாக ஆகுது. ஏன்னா ஒரு குடும்பம் பிரியுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் பொருளாதாரம் தான். அப்போ செல்வ நிலையில் ஒரு உயர்வு வந்துருச்சுனாலே அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அதுதான் அந்த குடும்பத்திலையும் நடந்தது. அதற்கு பிறகு 2 வாரிசுகள் ஆண் குழந்தைகள் பிறந்தது. இன்றைக்கி அவங்கெல்லாம் பெரிய நல்ல நிலைமையில் வந்துட்டாங்க. இன்றைக்கும் நானும் ரொம்ப பெரிய பணத்துக்கு தட்டுப்பாடு, குடும்பத்தில் பிரச்சனை, மன வாழ்க்கையில் கசப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்ட கற்பக விநாயகர் ஃபோட்டோவை வணங்குங்க. முடிந்த வரைக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் என்ன இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, பொதுவாக கேது திசையில் கேதுவால் பிரச்சனை அப்படின்னா விநாயகரை வணங்க சொல்லுவாங்க. அப்போது இந்த சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு அப்படின்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், பிறவிகால ஜாதகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இது போன்று ஏதாவது பாதிப்புக்கு உள்ளானா அவங்களுக்கு கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டிக்கு போய் வணங்கிட்டு வர்றதுனால இமீடியட்டாக ஒரு இன்ஸ்டண்ட்டாக சில பலன்களை பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துக்கு கோச்சார ரீதியாக கேது பகவான் கன்னியிலையும் ராகு பகவான் மீனத்திலையும் இருக்காங்க. அப்போது ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது மே மாதம், அதில் வாக்கியத்தில் ஏப்ரல் மாதம், திருக்கணிதப்படி மே மாதம் வருது. ஆனால் ஏப்ரல் மேலே ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கும்போது கேது பகவான் இப்போ கன்னியிலிருந்து பெயர்ச்சி ஆகி சிம்மத்துக்கு போகிறார். ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வரப்போகுது. இந்த 18 மாத காலம் அல்லது 1.5 வருட காலம் இந்த நிலையில தான் ராகுவும் கேதுவும் இருக்க போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி நேரங்களில் இந்த ராகு கேது பெயர்ச்சியால் நன்மை நடக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, பிறவிகால ஜாதகத்தில் சிம்மத்தில் தான் கேது இருக்கணும்னு நம்ம அவசியம் இல்லை. கோச்சார ரீதியாக இப்போ சிம்மத்துக்கு இந்த கேது வர்ற இந்த பீரியடில் அனைவருமே கற்பக விநாயகரை வணங்குவதால் கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ நிலையில் ஒரு பெரிய உயர்வை நீங்கள் சந்திக்க முடியும். அதே மாதிரி குடும்ப உறவுகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதாவது உறவு அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஆயிடுச்சு. உறவு அப்படிங்கிறது ஏன்னா பல பேருக்கு இன்றைக்கி
சில குழந்தைகளுக்கு தாய்மாமா யாருன்னு தெரிய மாட்டேங்குது, அத்தை தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி ஏதோ ஊரில் அவங்க செட்டில் ஆகிடுறாங்க, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுறாங்க, உறவுகள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அப்போ கணவன் மனைவி மட்டும்தான் உறவு அப்படின்னு இல்லை, சொந்த பந்தங்கள் வேணும். அந்த சொந்த பந்தம், நெருக்கம், குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை, இது எல்லாத்தையுமே கொடுத்து செல்வ நிலையில் நம்மளை ஒரு வற்றாத செல்வம், அதாவது செல்வ நிலையில் ஒரு உயர்வு அப்படிங்கிறத விட எந்த நேரத்துலையும் பேங்க் பேலன்ஸ் காலி ஆகக்கூடாது, பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். அந்த நவநிதியும் கிடைக்கக்கூடிய ஒரு அருள், குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் தான் இந்த கற்பக விநாயகர். கற்பக விநாயகரை வணங்கலாம். அது கணபதிக்குன்னு மூல மந்திரம்லாம் நிறையா இருக்குது. அதில் கம் கணபதையே அப்படிம்பாங்க. அந்த கம் அப்படிங்கிற அந்த வார்த்தை, கம் கணபதையே அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னாலே போதும். கம், உங்களுக்கு வேறு எதுவுமே தெரிய வேண்டாம். கம் கணபதையே அப்படின்னு ஒரு அருகம்புல்லை எடுத்து வைத்து அந்த கற்பக விநாயகரை வணங்கினாலே நீங்கள் சிறப்பாக வரலாம். இதில் என்னன்னா, குடவரை கோயில், இந்த குடவரை கோயில் தான் இதோடைய முக்கியமான அம்சம். ஒரு குடவரை கோயில் பெரிய அதிசயமான கோயில். இந்த கோயிலுக்கு போய் நம்ம தரிசனம் பண்ணுவதால் இந்த கேது பகவானால் ஏற்படக்கூடிய தோஷமோ, பிறவிகால ஜாதகத்தில் சிம்மத்தில் கேது இருப்பவர்களால் அவர்களுக்கு அனுபவிக்கக்கூடிய சங்கடங்கள், பிரச்சனைகள் இருந்து வெளியே வந்து அவங்க சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆதாரபூர்வமான உண்மை. நானும் அந்த ஜாதகருடைய ஜாதகத்தை பார்த்துருக்கேன். அந்த நபர், நான் சொன்னேன் இல்லையா ஒரு கதை, அவர் திருப்பி எப்படி அவர் மேலே வந்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இன்றைக்கி நல்லா சிறப்பாக இருக்காங்க. இது எல்லாமே அந்த சிம்மத்தில் கேது இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான கோயில். மீண்டும் வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.